ஹலோ, திஸ் இஸ் Fatima Lakmal சேனல். ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் பர்த்டே ட்ரெஸ் ஷாப்பிங் அண்ட் பீச் டைம் ஸ்பெண்ட். இந்த vlog ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஃபுல் vlogகையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய பர்த்டேக்கு ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ண சென்னைக்கு தான் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மெரினா பீச்சுக்குமே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் பார்க்குற vlogs எல்லாமே பர்த்டேன்னு தான் வரும். எனக்கு பர்த்டே வரப்போகுது August 23 என்னுடைய பர்த்டேக்கு ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ண நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா August 3 தான் வந்து போயிருந்தோம். ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா 2 hours. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனதே 11:30க்கு. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் பிரியாணி வாங்கிட்டு தான் வந்தோம். பிரியாணி ஆறி போயிட்டுருக்குமோ அப்படின்னு நினச்சோம். நல்லா சூடாக தான் இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி தான் வாங்கியிருந்தோம். அதிலே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இப்போ கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 1:30 ஆகுது. இப்போ சென்னை ரீச் ஆகிட்டோம். MC ரோட்க்கு தான் வந்திருக்கோம் ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ண. MC ரோட்டில் வீராஸ் அப்படின்ற பெரிய ஸ்டோரில் தான் நாங்கள் வந்து எப்போவுமே ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணுவோம். மேலே ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணால் இந்த இடத்துல தான் நாங்கள் ஷாப்பிங் பண்ணுவோம். ஷாப்ஸில் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தோம். இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம வீராஸ் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டோம். ஓகேன்னு காரை ஃபர்ஸ்ட் பார்க் பண்ணிட்டு வந்துடலாம். வீராஸில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இன்னர் வேர்ஸ் எல்லாமே இருக்கும். நைட்டி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். வந்து ஒரு 2 ஃபேன்சி நைட்டிஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லாம் பர்ச்சேஸுமே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து போயிட்டோம். ஃப்ளோரில் நானும் எங்கள் டேடியும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பாட்டியும் எங்கள் மம்மியும் லாக் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். எங்கள் மம்மி பெட்ஷீட் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் டேடிக்கு ஷர்ட் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு என்னுடைய பர்த்டே ட்ரெஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவுட் சைட் ஷாப்ஸில் ஸ்லிப்பர் ஹேண்ட்பேக்ஸ் இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஷாப்பிங் எல்லாமே முடிச்சுட்டு MC ரோட்லேருந்து நாங்கள் பீச்சுக்கு வந்து கிளம்பிட்டோம். பீச்சுக்கு போகிற வழியில் பாரிஸில் வீட்டுக்கு கிளாக் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஷாப்பாக பார்த்துட்டு இருந்தோம். ஷாப்ஸில் எங்களுக்கு செட்டு கூட ஆகலை எந்த கிளாக்குமே. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஷாப்பில் சூப்பராக இருந்துச்சு. அங்கேயே ஒரு 2 கிளாக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளாக்குமே ரேட் சேர்த்து 2900 ஆச்சு. இந்த கிளாக் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் பீச்சுக்கு வந்து கிளம்பிட்டோம். பிளான் பண்ணதுக்கு ரீசனே இப்போல்லாம் யூடியூப் இன்ஸ்டா எடுத்தாலே பீச்சில் நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. லைட்ஸு, சேரு மாதிரி நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரியலாக அப்படின்னு பார்க்கலாம் தான் நாங்கள் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். மட்டும் இல்லாமல் பர்த்டேக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஓகே அப்படியே நம்ம பீச்சுக்கும் போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். நினச்ச மாதிரியே எங்களுக்கு பீச்சுக்கு போகிறதுக்கு டைம் இருந்துச்சு. சரி வாங்க நம்மளும் பீச்சுக்கு போய் பார்க்கலாம். எல்லாமே நியூவாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, பீச்சுமே க்ளீனாக இருக்கா அப்படின்றத வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நாங்கள் மெரினா பீச்சுக்கு ரீச் ஆகிட்டோம். இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:20 ஆகுது. பீச் முன்னாடி இருந்ததை விட நல்லா க்ளீனாக தான் இருக்குது. பீச் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நம்ம எதனா சாப்பிடலாம் ஸ்நாக்ஸ் அப்படின்ட்டு ஐஸு, பொட்டேட்டோ சிப்ஸ் இதெல்லாமே சாப்பிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆகுது. நாங்கள் 6:20க்கு வரும்போது க்ரௌடே இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்போது செம்ம க்ரௌடாக இருக்குது. நம்ம இன்ஸ்டா யூடியூப்பில் பார்த்த மாதிரி இங்கே வந்து எல்லா சேஞ்சஸுமே பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. முன்னாடி இருந்த பீச்சை விட இப்போ சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு சேடு தான், அந்த மேலே நின்று போய் பார்க்குறதுல ஏற விட மாட்டாங்களாம். போர்டெல்லாம் வேறு போட்டு வச்சுருந்தாங்க யாரும் ஏறக்கூடாது அப்படின்ட்டு. மேலே ஏறி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். இன்னொன்றுமே இங்கே வந்து இல்லவே இல்லை. அந்த லைட் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் இந்த கொடை மாதிரி உட்கார மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க லைட்டு. அது மட்டும் இருந்துச்சுன்னா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் நைட் டைமில். அதுக்கப்புறம் நாங்கள் ஜெயலலிதா சமாதிக்கெல்லாமே போனோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து திருப்பியும் பீச்சுக்கே வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் பீச்சில் தான் கார் வந்து பார்க் பண்ணி வச்சுருந்தோம். பீச்சுக்கு வர வழியில் நிறைய ஷாப்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் ஹேண்ட்பேக் வந்து நல்லா இருந்துச்சு. அதில் ஒரு ஹேண்ட்பேக்கு, ஜூஸ், ஐஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு பீச்சுக்கு நடந்து வர வழியில் இந்த ஹேர் லைட் எல்லாமே வந்து விற்றுட்டு இருந்தாங்க. அதில் ஒரு 2 லைட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பீச்லேருந்து கிளம்பிட்டோம். வர வழியில் இந்த பால்ஸ் கடையில் வந்து
வந்து குல்ஃபி வந்து வாங்கி சாப்பிட்டோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மந்த் ஃபுல்லாக பர்த்டே பிளாக்ஸ் தான் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஷ்கி வால்.